ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கு எல்சிஎம்ஹெச்சிஎஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்குறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15, 16 இவற்றின் HCF காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எல்சிஎம்ஹெச்சிஎஃப் ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் கிளியராக போட்டுருந்துருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துன்னு சொல்லிடலாம். ஆன்சர் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ அது 15, 16 இவற்றின் HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேங்களா? ஸோ நம்ம போட்டே பார்த்துக்கலாம். ஸோ 15, 16 ஸோ இவற்றுக்கு வந்து HCF பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ HCF பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். காமனாக இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ 1க்கு அடுத்து எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போ இதில் HCF என்னது 1 தான். ஸோ நம்ம LCM தான் என்ன பண்ணுவோம், எதுவுமே காமனாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அப்படியே இறக்கிட்டே வருவோம். ஸோ நமக்கு அதை மல்டிப்ளை பண்ணி போடும்போது LCM வந்து பெருசாக வரும். HCF பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக இருந்தால் மட்டும் தான் எடுக்கணும். காமனாக இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்கட் மீன்ஸ் ஒரு ஃபேக்ட். ஸோ அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கூட கேட்பாங்க. அடுத்தடுத்த 2 எண்களின் HCF பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? அடுத்தடுத்து 2 எண்களின் HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1. ஓகேங்களா? அடுத்தடுத்த 2 எண்களின் HCF என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் கைஸ், 2, 7 இவற்றின் HCF என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.